Good morning students. இன்னைக்கு ratio and proportion third chapter பார்க்கலாம். exercise 3.3ல page number 58 எடுத்துக்கோ. அதில் நம்ம இப்போ வந்து 9th sum பார்ப்போம். 9th sum. The number of correct answer given by Kar Mugilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? சரியா, மொத்தம் 84 பாயிண்ட்ஸ் இருக்கான். ரெண்டு பேர் குவிஸ் காம்படிஷனில் கலந்துருக்காங்க, கார் முகிலன் அண்ட் கவிதா. கார் முகிலன் அண்ட் கவிதா வந்து என்ன ரேஷியோவில் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 10:11. சரியா, டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் 84. சரி, இதில் வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதை 10:11 டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 10 + 11 பார்ட். 10 + 11 பார்ட் தான் 84. அப்போ 21 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 84. அப்போ 1 பார்ட் 84 டிவைட் 21, that is equal to 4 points. 1 part is equal to 4 points. இவன் கேட்டிருக்கிறது கவிதாவோட பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கவிதானா ரெண்டாவது, கார்முகிலன் 10, கவிதா 11. அப்போ நம்ம 11 பார்ட் கண்டுபிடிக்கணும். Kavita's point. (11 into 44 points. சரியா, மொத்த டோட்டல் 84. அதாவது 21 பார்ட் தான் 84. அப்போ ஒரு பார்ட் 4 பாயிண்ட்டு. கவிதாஸ் ரேஷியோ வந்து 11 பார்ட்டு தான் கவிதாவோட பங்கு. அப்போ 11 into 4 44 பாயிண்ட்ஸ். சரியா, அடுத்த சம் பார்க்கலாம். கார் மேகன் மேட் 54 runs in 9 overs. Ashif made 77 runs in 11 overs. Whose run rate is better? சரியா, ரெண்டா டிவைட் பண்ணிக்கோ. கார் மேகன் ஒன்று எழுதிக்கோ, அடுத்தது ஆஷிப். ரெண்டு பேர் இருக்காங்க. அது கார்மேகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 54 ரன் 9 ஓவரில். அப்போ 9 ஓவரில் 54 ரன். சரியா, இவன் என்னது 11 ஓவரில் 77 ரன்ஸ். சரியா, அப்போ இவன் 1 ஓவரில் எவ்வளோ எடுத்திருக்கான் அப்படின்னா 54 divided by 9. இப்போ 6 ரன் எடுத்திருக்கான். ஒரு ஓவரில் இவன் 6 ரன் எடுத்திருக்கான். இவன் ஆஷிப் ஒரு ஓவரில் 11 ஓவரில் 77னா ஒரு ஓவரில் 77 டிவைட் 11, that is equal to 7 runs. 11ஆல் டிவைட் பண்ணால் 7. சரியா, இவன் கார்மேகன் வந்து 6 ரன் ஒரு ஓவரில் எடுத்திருக்கான். ஆஷிப் வந்து ஒரு ஓவரில் 7 ரன்ஸ் எடுத்திருக்கான். அப்போ ஆஷிப்போட ரன் ரேட் தான் பெட்டர். ஆஷிப் ரன் ரேட் இஸ் பெட்டர் தேன் கார்மேகன்ஸ் ரன் ரேட். சரியா, புரியுதா? கார்மேகன் 9 ஓவர் 54, ஆஷிப் 11 ஓவரில் 77. அப்போ இவன் ஒரு ஓவரில் 9ஆல் டிவைட் பண்ணிட்டா 6 ரன், இவன் ஒரு ஓவரில் 7ஆல் டிவைட் பண்ணிட்டா 7 ரன். இப்போ இவன் 7 ரன் எடுத்தது தான் பெட்டர். அப்போ ஆஷிப் ரன் ரேட் இஸ் பெட்டர் தேன் கார்மேகன்ஸ் ரன் ரேட். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். You purchase 6 apples for
rupees 90 and your friend purchased 5 apples for rupees 70. Whose purchase is better? சரியா, யாரோட பர்ச்சேஸ் பெட்டர்னு கேட்டிருக்காங்க. சரியா, சரி ஃபஸ்ட் you purchase 6 apples rupees 90, your friend purchased 5 apples rupees 70. whose purchase is better? ஃபஸ்ட் நீ, அதாவது ஐன்னு எழுதிக்கும். சரியா, ஐ பர்ச்சேஸ். அப்புறம் மை ஃப்ரெண்ட், நீ எப்படி வாங்குற அப்படின்னா 6 apples rupees 90. My friend purchased 5 apples rupees 90. சரி, 1 apple rupees 90 அப்படின்னா 90 divided 6. 6 ஆப்பிள் 90னா ஒரு ஆப்பிள் 90 divided 6. 166 ரிமைனிங் 3 இருக்கும். வேணால் சைடில் டிவைட் பண்ணிப்பார். 96 166 ரிமைனிங் 3 இருக்கும். 30 5 6 are 30. இப்போ 15 rupees 50. அடுத்து இவனுக்கு 1 ஆப்பிள் 5 ஆப்பிள் 70னா 1 ஆப்பிள் 70 டிவைட் 5. 70 5ஆல் டிவைட் பண்ணு. 1 5 is 5. rupees 40. சரியாடா, சரி. இவன் வந்து ஃப்ரெண்ட் வந்து 14 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்க, rupees 15க்கு வாங்கியிருக்க. அப்போ யாரோடது பெட்டர்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ரேட் தான் எனக்கு பெட்ரு இல்லையா. 14 ரூபாய்க்கு வாங்கிட்டான் இல்லையா, எழுதிக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ் ரேட் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் better than me. சரியா, கொஸ்டினை பாரு. 6 ஆப்பிள் 90 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். நீ என்ன, அப்புறம் ஃப்ரெண்ட் என்ன வாங்கியிருக்கான்னா 5 ஆப்பிள் 70 ரூபாய்க்கு. சரியா, இப்போ வந்து 6 ஆப்பிள் 90 ரூபானா ஒரு ஆப்பிள் 15 ரூபா, 5 ஆப்பிள் 70 ரூபானா ஒரு ஆப்பிள் 14 ரூபா. சரியா, அப்போது மை ஃப்ரெண்ட் ரேட் இஸ் பெட்டர் தேன் மீ, ஏன்னா அவன் தான் விலை கம்மியாக வாங்கியிருக்கான். சரி, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ். which of the following ratio are in proportion? எதுலாம் ப்ரப்போர்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ரப்போர்ஷன் அப்படின்னா அதாவது ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கணும். இதை பாரு, இது பாரு 3:5. இது ஃபஸ்ட் நம்பர் 3யோட 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ இதுவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 6:10 இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரப்போர்ஷன் இல்லை. இது 2:3 2ஓட மல்டிபிள் 9 கிடையாது. நான் 2ஓட மல்டிபிள் எதால் பெருக்கியிருந்தோமோ அதே இதை 2வது ஆளையும் பெருக்கியிருந்தால் உனக்கு வந்து ப்ரப்போர்ஷன் சொல்லலாம். 2 டேபிளில் 9 வராது, அதனால் அது கிடையாது. சரி, இது பாரு, இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வருது. சரியா, 2 5s are 10. அதே மாதிரி 5 5s are 25. அப்போ இந்த நம்பர் இஸ் இன் ப்ரப்போர்ஷன். இது பாரு 3, இங்கேருந்து பாரு 1 3ஆல் இப்படி 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ இந்த 3 இங்கே 9 வந்தால் இது ப்ரப்போர்ஷன். சரியா, இது 3ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 9 வந்துருந்துச்சுன்னா ப்ரப்போர்ஷன். அப்படி வராதனால அது ப்ரப்போர்ஷன் கிடையாது. இது மட்டும்தான் இதே சேம் ரேஷியோவோட 5 மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இது ப்ரப்போர்ஷன். சரி, இஃப் த ரேஷியோ ஃபார்ம் யூஸிங் த நம்பர்ஸ் 2 5 x 20 in the same order are in proportion, then x is. சரி, எக்ஸ் எப்படி இருக்கும்னு பாரு. ஆக்சுவலாக இந்த ரேஷியோ இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். சரியா, இந்த 5ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரணும். 2 4s are 8 இருக்கும். சரியா, அதாவது இந்த ரேஷியோ ஈக்குவல். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் 2ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதும். 7:5 is in proportion x is to 25, then x is. சரி, இது பாரு, இதோட 5ஐ மல்டிப்ளை பண்ணி 25 வந்திருக்கு. அப்போ 7ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 5s are 35. சரி, இஃப் த பார்பி டால் காஸ்ட் rupees 90
then the cost of 3 such Barbie doll. அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 9 7s are 27, 270. If a man walks 2 km in 15 minutes, then he walks dash kilometer in 45 minutes. 2 km 15 minutes na அதை டபுள் பண்ணு 4 km 30 minutes ஆகும். அதோட ஒரு 2 km கூட்டினா 6 km, அதோட 15 minutes கூட்டினா 45 minutes. சரி எத்தனை கிலோமீட்டர் தான் கேட்டிருக்காங்க? 6 km in 45 minutes. சரியா? அப்போ 6 km புரியுதாம்மா? இந்த 2 km 15 minutesனா 4 km 30 minutes. அப்போ 6 km 45 minutes. சரியா? டபுள் ஆகிட்டோம். சரி, அடுத்த எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.4 பேஜ் நம்பர் 60. The maximum speed of the animals are given below. The elephant 20 km per hour, the lion 80 km per hour, cheetah 100 km per hour. Find the following ratio of their speeds in simplified form. Now find the following ratio கண்டுபிடிக்கணுமா? சரியா? and their speeds in simplified form. அது ரேஷியோ மட்டும் இல்லை, அதை simplified ஃபார்மில் எழுதணும். and find the ratio of the least. சரியா? ஃபாலோயிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அதை சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதணுமா? ஃபைண்ட் விச் ரேஷியோ இஸ் த லீஸ்ட். இந்த 3ல் கீழே கேட்டிருக்க கொஸ்டினில் எந்த ரேஷியோ வந்து லீஸ்டான ரேஷியோ, சின்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. த எலிஃபண்ட் அண்ட் அ லைன். எலிஃபண்ட் அண்ட் அ லைன்னா எலிஃபண்ட் வந்து 20 எப்போவுமே யூனிட் எழுதக்கூடாது ரேஷியோ எழுதும்போது. எலிஃபண்ட் அண்ட் லைன் வந்து 80. ரெண்டுமே என்ன ஆகும்னா 20 ஆல் டிவைட் ஆகும். இப்போது 1:4. சரியா? 120 20, 220 40, 320 60, 420 80. சரியா? சரி, த லைன் அண்ட் த சீத்தா. லைன் எவ்வளவு? 80. சீத்தா வந்து 100. சரியா? உனக்கு இப்படி மொத்தமாக 20 ஆல் டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து 10 டேபிளில் டிவைட் பண்ணி, இதுதான் என்னது, இது டிவைடட் பை 10. சரியா? லாஸ்ட்டில் உள்ள ஜீரோஸை கட் பண்ணிட்டு தான் டிவைட் பை 10. இப்போ 8 இங்கே 10 இருக்குது. சரியா? ரெண்டுமே 2 ஆல் டிவைட் ஆகும். 2 ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, இங்கே 5 2s are 10, 5 4:5. சரியா? அடுத்து பாரு, த எலிஃபண்ட் அண்ட் சீத்தா. எலிஃபண்ட் எவ்வளவு? 20 சீத்தா எவ்வளவு? 100. சரியா? டேரெக்டாக 20 டேபிளை டிவைட் பண்ணாமல் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு 10 டேபிளை டிவைட் பண்ணிடு. 10 டேபிளாக லாஸ்ட்டு 0வால் கேன்சல் பண்ணுறதான். டிவைடட் பை 10. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ 2:10. சரியா? இதை நம்ம என்ன செய்கிறோம்? 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 ஆல் டிவைட் பண்ணால் 1:5. இதை பார்த்தோன்னா இது ஃபஸ்ட் ஒன் வந்து 1:4 தானே, அதை நம்ம 1/4ன்னு எழுதலாம். செகண்ட் ஒன் 4/5ன்னு எழுதலாம். தேர்ட் ஒன் 1/5ன்னு எழுதலாம். சரியா? இதில் எது வந்து என்ன கேட்டிருக்காங்க? எது விச் அந்த ரேஷியோ இஸ் த லீஸ்ட், எந்த லீஸ்டான ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த 1/5 தான் லீஸ்டான ரேஷியோ. என்ன 4/1. சரி, 1/5 is the least ratio. நான் ஆக்சுவலி பார்த்தோன்னே தெரியும், இது 4 டிவைட் பண்ணி 1 தான், இது 5 டிவைட் பண்ணி 1. அப்போ அது ரொம்ப சின்னதாக இருக்கும். 5 டிவைட் பண்ணி 4. சரியா? அதனால் இதுதான் லீஸ்ட் ரேஷியோ. அதாவது 1:5 இஸ் த லீஸ்ட் ரேஷியோ. 1:5 இஸ் த லீஸ்ட் ரேஷியோ. இந்த 3ல் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னது, 1/5 தான் லீஸ்ட்டு. சரி, அடுத்தது வந்து 1/4, அடுத்தது 4/5. சரியா? இந்த ஆர்டரில் இருக்கும். சரியா? 4/5 தான் இருக்கிறதுலே பெருசு. 1/5 இஸ் த லீஸ்ட். சரி, மேலே சேம் நம்பராக இருந்தது அப்படின்னா கீழே எது பெருசாக இருக்குதோ அதுதான் லீஸ்ட். A particular high school has 1500 students, 50 teachers and 5 administration.
சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கான்? 1500. சரியா? டீச்சர்ஸ் 50 teachers. Administrators 'administrators' எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 5. The school grows 1800 students and the ratio of students and the ratio are maintained. சரி, அதே சேம் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் டீச்சர்ஸ் அதே. சரி, அந்த ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். சரியா? டீச்சர்ஸை வந்து டீன்னு வேணால் எடுத்துக்கோங்க, டீனால் டீச்சர்ஸ். சரி, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை ஏன்னு எடுத்துக்கோ. சரி, இந்த டீச்சர்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் கேட்டாங்க. ரேஷியோ சேமாக இருக்கிறதுனால இப்படி எழுதலாம். 1500 is to 1800 as ratios equal. 50 is to T as 5 is to A. சரியா? ஃபஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டு எடுத்துக்கோ. ஸ்டெப் 1. ஏன்னா இந்த தெரிஞ்ச ரேஷியோவும் தெரியாத ஒரு வேல்யூ உள்ளதையும் எடுத்துக்கோம். அடுத்த ஸ்டெப் இந்த இதையும் அதையும் எடுத்துக்கோ. சரியா? 1500 1800 as 50 is to T. See, a formula product of extremes equal to product of mean. Product of extremes அப்படின்னா 1500 T ஈக்குவல் டு 1008. இப்போ நம்ம அதாவது ஒரு வேரியபிளையும் நம்பரையும் எழுதும் போது இன்டூ போடணும் அவசியம் இல்லை. 1800 இன்ட்டு 50. இங்கே கண்டிப்பாக நம்ம இன்ட்டு 50 போடணும். அப்படி இல்லைன்னா அது வேறு மாதிரி நம்பர் ஆயிடும். சரியா? அப்போ T இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளைடு வந்து என்ன ஆகும்னா கீழே டிவைட் ஆகும். 1800 இன்ட்டு 50 divided by 1500. ஃபஸ்ட் அந்த ஜீரோஸ் 100ஆல் டிவைட் பண்ணுறோம். நான் ஜீரோஸை கட் பண்ணி. சரி, அதுக்கப்புறம் பாரு, இது 5 டேபிளில் கேன்சல் ஆகும். சரியா? 3 5s are 15, 1 5 is 5, 10. சரி, இனிமேல் இது ரெண்டு 3ஆல் டிவைட் பண்ணோம். ஹவு many 3s are 18? 6 3s are 18, 6 into 10. சரியா? கீழே வந்து 1 ஆயிடும். அதாவது இது 6 ஆகும், இது 1 ஆகும். சரி, 6 10s are 60. சரியா? அப்போ டீச்சர்ஸ் எவ்வளவு? டீச்சர்ஸ் வந்து 60 இருக்கணும். சரி, இது ஒன்று. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரேஷியோவையும் இந்த கடைசியும் எடுத்துக்கும். புரியுதாம்மா? எடுத்துகிட்டு இதே மாதிரி செய்ய வேண்டியதான். இப்போ செய்யலாமா? அடுத்த ஸ்டெப் 2. ஃபஸ்ட் ரேஷியோவையும் என்ன பண்ணுற, இந்த லாஸ்ட்டில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்பரையும் நான் அந்த ரேஷியோவையும் எடுத்துக்கிட்டோம். சரியா? இதுலேயும் அதே மாதிரி தான். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா 1500A equal to 1800 into 5. இப்போ A is equal to 1800 into 5 by 1500. அப்போ நம்ம ஸ்டெப் மாதிரியே தான் 100 டேபிளை கேன்சல் பண்ணிடு. இப்போ லாஸ்ட் 2 0 போயிடும். நம்ம 5 டேபிளை கேன்சல் பண்ண 1 5 is 5, 3 5s are 15. சரியா? இது 3ஆல் டிவைட் பண்ணிடு. A is equal to how many 3s are 18? 6 3s are 18. சரியா? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தேவை அப்படின்னா எவ்வளவு? 6 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். சரியா? ஆன்சர் வந்து என்னது? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து டீச்சர்ஸ் 60 தேவைன்னு போட்டிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியும். சரியா? முதல்ல ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோவும் டீச்சர்ஸோட ரேஷியோவும் எடுத்துக்கோ.
ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ தான் ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் போட்டு 16 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரேஷியோவும் எடுத்துக்கோ. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் போட்டிருக்கோம். சரியா? 1500 A is equal to 1800 into 5. அதுலேருந்து நம்ம ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். 1500 டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு 100ஆல் டிவைட் பண்ணிக்கோ, அப்புறம் 5ஆல் டிவைட் பண்ணிக்கோ, அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம எழுதிட்டோம். சரியா? இது வந்து என்னது 13, இது வந்து என்னது 6 3s are 18. கீழே 1னால நம்ம விட்டுட்டோம். சரி, அடுத்த சம்ம நம்ம இப்போ சரி. இன் அ பாக்ஸ் விச் ஹேஸ் 3 green 9 blue 4 yellow and 8 orange கலர் க்யூப்ஸ். ஒரு பாக்ஸில் 3 க்ரீன் க்யூப் இருக்குது, 9 ப்ளூ க்யூப், 4 எல்லோ க்யூப், 8 ஆரஞ்ச் க்யூப் இருக்குது. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ க்யூப்? ஆரஞ்ச் டு எல்லோ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆரஞ்ச் டு எல்லோ. ஃபஸ்ட் ஆரஞ்ச் நம்பர் எழுது 8, எல்லோ எவ்வளவு 4. ரெண்டுமே என்ன ஆகணும்? கண்டிப்பாக ரேஷியோனாவே நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் எழுதணும். ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2:1. What is the ratio of green to blue cube? Green எவ்வளவு 3. நான் என்ன கேட்டிருக்கேன்? green to blue. இப்போ க்ரீனை தான் ஃபஸ்ட் எழுதுறேன் 3, ப்ளூ எவ்வளவு 9. இப்போ ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். 3 1:3. How many different ratios can be formed when you compare each color to every one of the other color? சரி, how many different ratios can be formed? எத்தனை different ratio கேட்டிருக்கேன்? when we compare each color to every one of the other color. சரி பாரு, இந்த க்ரீனோட கம்பேர் பண்ணோம். க்ரீன் டு ப்ளூ, க்ரீன் டு எல்லோ, க்ரீன் டு ஆரஞ்சு 3 வரும். சரியா? அப்புறம் அதே மாதிரி ப்ளூவோடனா அது ஒரு 3 வரும், எல்லோவோட ஒரு 3 வரும், ஆரஞ்சோட 3 வரும். அப்போது என்ன வரும்? அப்போது கிட்டத்தட்ட என்ன வரும்? 12 ratios. சரியா? முதல்ல க்ரீன் டு ப்ளூ ஒன்று, க்ரீன் டு எல்லோ ஒன்று, க்ரீன் டு ஆரஞ்சு. அதே மாதிரி அப்படி 4 கலர்ஸ்க்கும் வரும். 4 3s are 12. 12 ratios can form. சரியா? க்ரீனை வச்சு ஒரு 3 வரும், ப்ளூவை ஸ்டார்டிங்காக வச்சு ஒரு 3 ரேஷியோ வரும், எல்லோவை ஸ்டார்டிங்காக வச்சு ஒரு 3 ரேஷியோ வரும், ஆரஞ்சை ஸ்டார்டிங்காக வச்சு ஒரு 3 ரேஷியோ வரும். அப்போ 4 3s are 12 ratios can form. A get double of B gets. அப்போது A எவ்வளோ இருக்கா? double of B. சரியா? 2B. A gets double of B. B எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்காக A வச்சுருக்கான். சரி, அப்புறம் B gets double of what C gets. C என்ன இருக்குதோ அதே மாதிரி 2 மடங்கு B இருக்கு. சரி, find A is to B and B is to C. சரி, verify whether the result is in proportion or not. இது ப்ரப்போர்ஷன் தானான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாரு, A அதை எழுதிக்கும். இதுதான், இது 2 தான் கிவன். சரியா? இப்போ A is equal to 2B. அப்போது A by B equal to அந்த Bயை மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அப்போ 2னா நம்ம கீழே by 1ன்னு வேணால் எழுதிக்கும். சரியா? என்ன பண்ணியிருக்கோம்? அந்த Bயை இங்கே கீழே கொண்டு வந்திருக்க. இந்த வெறும் 2ன்னு போடாமல் 2/1ன்னு போட்டால் 2/1 சேம் அஸ் 2. சரியா? பாரு, புரியுதா? Bயை மட்டும் கீழே கொண்டு வந்திருக்கோம், வேறு ஒன்றுமே பண்ணலை. அப்போது A is to B is equal to 2:1. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன நெக்ஸ்ட் கேட்டிருக்கான்? B is to C கேட்டிருக்கான். அப்போது B is equal to 2C. அதே மாதிரி தான் அந்த Cயை கீழே கொண்டு வந்துரு. B by C is equal to 2. 2ன்னு போடுறதுக்கு பதிலாக 2/1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 is same as 2/1. சரி, இப்போ B is to C is equal to 2:1. சரி, நெக்ஸ்ட் இப்போ பாரு, அவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? வெரிஃபை வெதர் த ரிசல்ட் ஆர் இன் ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன் தானான்னு கேட்டிருக்கான். ப்ரப்போர்ஷன் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மில் எழுதுகிறேன். A is to B as
B/C. அப்போ 2:1 as 2:1. பட் பார்த்தோன்னே ப்ரப்போர்ஷன் இருக்குது, ஏன்னா ரெண்டுமே இது சேம் ரேஷியோ தானேடா. 2:1 அஸ்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவல் தான் அர்த்தம். ஈக்குவலாக இருக்கா, தேர்ஃபோர் தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன். The result are in proportion. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, இது பார்த்தாவே தெரியுது. வேறு நம்பராக இருந்ததுன்னா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது இதுவும் 2:1 இதுவும் 2:1, ரெண்டு ஈக்குவல் தானே. ஈக்குவல்னா தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன், அவ்வளோதான். சரியா? நான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2b. அப்போ பி கெட்ஸ் டபுள் ஆஃப் சி கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் b is equal to 2c. அதில் வந்து a by b is equal to 2/1 எழுதியிருக்கோம். 2:1 ஆயிடுச்சு. b is to c is equal to 2:1 தான். ரெண்டு ரேஷியோ சமமாக இருக்கிறதுனால the result are in proportion. சரி, அடுத்த சம். The ingredient required for the preparation of ragi களி, a healthy dish of Tamil Nadu in given below. சரியா? ராகி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ராகி களி என்ன இன்க்ரீடியண்ட்லாம் வேணும்னு பாரு. ராகி ஃப்ளோர், ராகி ஃப்ளார் எவ்வளோ வேணும் அப்படின்னா 4 cups. ரா ரைஸ் புரோக்கன், உடச்ச அரிசி வந்து 1 cup. வாட்டர் 8 cup. சீஷேம் ஆயில் வந்து 15 ml. சால்ட் வந்து 10 mg. If 1 cup of ragi flour is used, then what would be the amount of rice flour? சரி, அவன் எவ்வளோ ராகி ஃப்ளார் இப்போ நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ராகி ஃப்ளாரையும் ரா ரைஸையும். சரியா? ராகி ஃப்ளார் எவ்வளோன்னா அவன் கொடுத்துருக்கிறது 4 cup ராகிக்கு. 4 cup ராகிக்கு எவ்வளோ ரா ரைஸ் வேணுமா? 1 cup ரா ரைஸ் வேணும். சரியா? அப்போது இவங்க கேட்டிருக்கிறது 1 cup ஆஃப் ராகி. சரியா? அப்போ 1 cup ஆஃப் ராகிக்கு சரியா எவ்வளோ வேணும் அப்படின்னா 1/4 cup ஆஃப் ஏன்னா இந்த 4 இங்கே வந்துடும். 4 கப்பு ராகிக்கு 1 cup அரிசி அப்படின்னா 1 cup ராகிக்கு 1/4 cup ரைஸ் போட்டால் போதும். இதுதான் ஆன்சர். 1/4 cup ஆஃப் ரைஸ். சரி, நெக்ஸ்ட் 16 cup ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட், தென் ஹவு மச். இப்போ இது வந்து வாட்டரையும் எதையும் கம்பேர் பண்ணுறாங்க பாரு. ஹவு மச் ஆஃப் ராகி ஃப்ளார் ஷுட் பி யூஸ்ட். வாட்டரையும் ராகியையும் கம்பேர் பண்ணுறாங்க. சரி, எவ்வளோ வாட்டர்? 8 cup வாட்டருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது முறை எழுது. 8 cup வாட்டருக்கு எவ்வளோ ராகி ஃப்ளார் வேணும் அப்படின்னா 4 cup. 4 cup ராகி ஃப்ளார் வேணும். சரியா? அப்போது 16 cup வாட்டருக்கு எவ்வளோ கப்பு ராகி வேணும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கப் ராகி வேணும்? இது டபுள் ஆகியிருக்கு. அப்போ ராகியும் டபுள் ஆகும். சரியா? 8 வந்து இன்னொரு 8 கூட்டியிருக்காங்க. அப்போ 4 இன்னொரு 4 கூட்டுறேன். 8 cup ராகி. The answer 8 cup ragi. சரியா? Which of 3 ingredient cannot be expressed as ratio? Why? இதெல்லாம் கப்பு சேம் யூனிட்டாக இருக்குது. இது மில்லி லிட்டர், இது மில்லிகிராம். அப்போ இதோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. சரியா? இதுவும் கப்புன்னா நம்ம பண்ணலாம். சரியா? அப்போ வந்து சீசேம் ஆயில் அண்ட் சால்ட் ஆர் which of these ingredient cannot be expressed as ratio? Sesame oil and salt cannot be expressed as ratio because the units are different. Sesame oil and salt Sesame oil and salt cannot be expressed as ratio
because they are different units. Sesame oil and salt cannot be expressed as ratio. சரியா? ஏன் அப்படின்னா because they are different units. அது ரெண்டு என்ன யூனிட்டில் இருக்குது? மில்லிலிட்டர் அண்ட் மில்லிகிராம்னு இருக்குது. மற்றதெல்லாம் கப்ஸில் இருக்குது. இதுவும் கப்ஸில் இருந்துச்சுன்னா we can express as ratio. sesame oil, salt எப்படி இருக்குது? cannot be expressed as ratio because they are different units.